Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் DIY ஹோம் குக்கிங்ல வெஜ் கத்தி ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த மாவு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 1.5 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு. இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் நெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஊத்திருங்க. மாவையும் நெய்யையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சிருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் பொடியா நறுக்குனது, 1 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்குனது. இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது. இது கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் 1 கேரட் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. குடமிளகா நான் அரை குடமிளகா எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் கொஞ்ச நேரம் வதக்கிடுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதெல்லாம் நல்லா கொஞ்ச நேரம் வதங்கட்டும். அரை டீஸ்பூன் மிளகாய் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இது ரெண்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எதுவுமே தண்ணி ஆட் பண்ணல. ஸோ இது அப்படியே வதங்கட்டும் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ நம்ம மிளகாலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பன்னீர் ஆட் பண்ண போகிறோம். பன்னீர் வந்து நான் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு சின்ன சின்னதாக வேணும்னாலும் அப்படியும் போட்டுக்கலாம். நான் இது வந்து அந்த ரோலுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக நான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி விருப்பினாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பன்னீரோட இந்த மசாலா நல்லா கோட்டார அளவுக்கு கொஞ்ச நேரம் லிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஏன்னா அந்த பன்னீர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணாக்க. இப்போ மசாலா எல்லாமே வந்து நல்லா பன்னீரோட கோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடியாக வச்சுருக்க சப்பாத்தி மாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக உங்களுக்கு தேவையான சைஸில் சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் இது கொஞ்சம் பட்டர் போட்டு நான் சப்பாத்தி பண்ணியிருக்கேன். பட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம எண்ணெய் ஊற்றி பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து இன்னொரு மயோனஸ் பேஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து 1 கப் அளவுக்கு கோஸு, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து மயோனஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் வந்து அந்த ரோலுக்கு பேஸாக கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்காக இதை ரெடி பண்ணுறோம். இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்க சப்பாத்தியில் இந்த மயோனஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டுடுங்க. இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பன்னீர் மசாலா,
டைட் பண்ணி ரோல் பண்ணிடுங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஹெல்த்தியான கத்தி ரோல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.